வெல்கம் டு மனதோடு மனோ. இன்றைய சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு சைல்டு ப்ராடஜி. கர்நாடிக் இசையை முறையாக கற்றுக்கிட்டவர், ஒரு அழகான பாடகி. தென்னிந்திய பாஷைகளில் அத்தனை லாங்குவேஜஸில் அழகாக பாடிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங் சிங்கர் மட்டுமல்ல, நிறைய ஹிட் சாங்ஸ் பாடிருக்காங்க. 37 மணி நேரம் கண்டினியூஸாக பாடி கின்னஸ் ரெக்கார்டு செய்திருக்காங்க. த ஒன் அண்ட் ஓன்லி we welcome Roshini. Welcome Roshini. Roshini, very nice. வெல்கம் டு மனதோடு மனோ. ரோஷினி, தேங்க் யூ ஸோ மச் சார். சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்க கூட. நம்ம நிகழ்ச்சி ரெகுலராக பார்க்குறது உண்டா? கண்டிப்பாக நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஷோ. ரோஷினி வந்து 4th இயர்லேருந்து பாடுறது எனக்கு ஒரு சந்தோஷம். சைல்டு ப்ராடஜியாக நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு என்கரேஜ் பண்ணது வந்து அம்மாவா அப்பாவா? நான் சைல்டு ப்ராடஜின்றது ரொம்ப பெரிய வார்த்தை நான் நினைக்கிறேன். ஒரு ரொம்ப சின்ன வயசில் வந்து எப்படின்னா வீட்டில் 2 பேருமே அம்மா அப்பா 2 பேருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. மெயினாக அது என்னென்னா ஃபேமிலியில் யாருமே பாடுறதெல்லாம் கிடையாது. பட் எங்கள் அக்கா வந்து ரொம்ப நாளாக பாடுவா. அவள் பாடுறதை கேட்டு தான் நானும் பாட ஆரம்பித்தேன். மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபேமிலியில், பட் யாரும் இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பாடினது கிடையாது. ஐ எம் த ஃபர்ஸ்ட் இன் த ஃபேமிலி டு டேக் திஸ் அப் அஸ் அ ப்ரொஃபஷன். ஃபஸ்ட்டு பாடின பாட்டு என்ன பாட்டு? ஃபஸ்ட்டு அந்த சும்மா பாடினதா இல்லை ஸ்டேஜில் அந்த மாதிரி? முதல் பாட்டுக்கு பேமெண்ட் தர மாட்டாங்க, சும்மா தான். அது என்ன ரொம்ப கரெக்டு சார். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாடினதுன்னா எங்கள் அப்பா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவரோட காலேஜ் டே ஃபங்க்ஷனில் சும்மா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பாட்டு பாடின பாட்டு வந்து கண்மணி அன்போடு காதல். அந்த சார் 2 லைன் பாடுங்களே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஓ, பாட்டா படிச்சிட்டியா? அதுக்கப்புறம் சொல்கிறேன், எழுதிக்கோ. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. ஆடா கவிதை அருமை. அப்புறம் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. அருமை. உண்டான காயம் இங்கு தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், முந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமையே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, உனக்கு புரியுமா? ஆக்சுவலி கண்டிப்பாக தெரியவே இல்லை சார். நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் இதை பாடும்போது இப்படி ஓரளவுக்கு ஒரு சிங்கராக டெவலப் ஆவேன். மனோ சார் கூட உட்காந்து ஒரு ஷோவில் பாடுவேன் நான் நினச்சே பார்க்கல. ஐம் வெரி வெரி ஹாப்பி. இது வந்து இறைவனுடைய பயங்கரமான பிளெஸ்ஸிங். எஸ் சார், கண்டிப்பாக. உங்களை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண சாங்ஸ் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் எடுங்க. நிறைய சாங்ஸ் இருக்குது சார். அதாவது மெயினாக வந்து சுஷிலா அம்மா, ஜானகி அம்மா, இவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் நான். ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களில் ஒன் ஆஃப் த சாங் சுஷிலா அம்மா பாடின பாடல் ஒன்று இருக்குது. அந்த சாங் பாடுறேன். அமுதை பொழியும் நிலவே வா, நீ அருகில் வரா
வாட் எ பியூட்டிஃபுல் சாங். அந்த டைம்லெல்லாம் தெலுங்கு தமிழ் எட் எ டைம் ரெக்கார்டிங்கு தெலுங்கு பாட வைப்பாங்க. அதனால் நிறைய சாங்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் 2 லாங்குவேஜில் கேட்கலாம். அப்புறம் ஜானகி அம்மா பாட்டு ஏதாவது? ஜானகி அம்மா வந்து எப்படி சொல்கிறது, என்னோட உயிர் மூச்சு மாதிரி சொல்லலாம். உயிரும் நீயே கண்டிப்பாக மூச்சும் நீயே. அவ்வளோ சாங்ஸ் வந்து கேட்டு ரொம்ப ரசித்து, அதாவது மெயின் ப்ராக்டிஸ் ஃபார் வாய்ஸே வந்து நான் நினைக்கிறேன் ஜானகி அம்மா சாங்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த நிறைய ஃபீல் அந்த இது கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸில் ஒன் ஆஃப் த சாங் வந்து இந்த பொன்வானம் பன்னீர் தூவுது அந்த சாங். ஐயோ அதாவது நீங்கள் அந்த ஃபீல் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்றது நீங்கள் பாடும்போதே தெரியுது ரோஷினி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது அந்த வெறும் அந்த டியூன், அந்த வார்த்தைகள், அந்த பிச்சிங் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதுக்குள்ளே என்ன ஃபீலில் பாட்டிருக்காங்க சிங்கர்ன்றது உணர்ந்தால் தான் அந்த பாட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச நியாயம் செய்ய முடியும். கண்டிப்பாக சார். ஸோ அது வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த அப்கமிங் சிங்கர்ஸ் நான் சொல்கிறேன், உங்களுடைய சாங்ஸ், ஜானகி அம்மாவுடைய சாங்ஸ், எஸ்பிபி சாரோட சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் எல்லாமே இதெல்லாம் கற்றுட்ருக்கோம் லெசன்ஸ் மாதிரி. சின்ன வயசில் மற்ற சிங்கர்ஸ் பாடல்கள் அப்படி ஹிந்தியும் இருக்கலாம், ஹிந்தி பாடல்களும் இருக்கலாம். லதாஜி, ஆஷாஜி, அனுராதா பௌட்வால், சித்ரா அவர்கள், அப்புறம் ஜிக்கி அம்மா, வாணி ஜெயராம் அவர்கள், அந்த லிஸ்ட்டில் இன்ஸ்பைர் பண்ண பாடல்கள். நான் அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் கேட்பேன், பட் மெஜாரிட்டியாக நான் கேட்குறது வந்து நிறையா இந்த 70s 80s வந்த தமிழ் பாடல்கள் தான். குட். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இப்போ சொன்ன மாதிரி ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் சித்ரா அம்மா சாங்ஸ். சித்ரா அம்மா சாங்ஸ் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து சில காம்படிஷன்ஸில் பாட ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது வந்து சித்ரா அம்மா பாடின சோலோ சாங்ஸ் அந்த மாதிரி தான். அதில் ஒன் ஆஃப் த சாங் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒன்ஸ் அகேன் அந்த ஃபீல் ஆஃப் த சாங் வந்து அந்த சாங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து பூவே பூச்சுடவா படத்தில் பூவே பூச்சுடவான்ற பாட்டு. பூவே பூச்சுட
இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. பொதுவாகவே ரோஷினி, இந்த கிளாசிக்கல் பேஸ் அது எதுக்காக பெரியவங்க சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சினிமா பாட்டுக்கு எடுக்கிற எஃபர்ட்டை விட ஒரு 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிச்சு ஒரு சாங்குன்னா நீங்கள் 4.5 minutes பாடுவீங்க. அதே ஒரு கீர்த்தனை, ஜெண்டஸ்வரம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் 1 hour கிளாஸ் போகும். இந்த 1 hourல என்ன ஆகும், வோக்கல் கார்ட்ஸ் உங்களுக்கு நல்ல வார்ம் அப் ஆகி உங்களுடைய ரேஞ்சு, ஹெட் வாய்ஸ், மிட் வாய்ஸ், பேஸ் வாய்ஸ் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துட்டு வாய்ஸ் கல்ச்சர் மாறாமல் எங்கே போனாலும் சா பா சா எங்கே போனாலும் வாய்ஸ் மாறாது. ரெகுலாரிட்டி ப்ராக்டிஸ் இல்லாதவங்க சா பா சா பா சா 3 மாறிடும் டோன். அந்த டோன் மாறும்பொழுது நம்ம கண்டிப்பாக அதுக்கு தான் இசை முறைப்படி கற்றுக்கணுன்றது. ஸோ இது போன்ற பேஸ் உள்ள பாடல்கள் நீங்கள் ரெகுலராக பாடிட்டு இருந்தாலே டெஃபினட்டாக வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ இந்த டைமில் எனக்கு ஞாபகம் வர விஷயம் வந்து வித்யாசாகர் சார் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய மூவி சாங் அவருக்கு பாடினேன் சின்ன வயசில். அப்போ அவருக்கு எனக்கு முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் அதுதான். அதாவது கர்நாடிக் மியூசிக் ஃபவுண்டேஷன்றது வந்து ரொம்ப முக்கியம், ஒரு இந்த மாதிரி சினி சாங்ஸ் பாடுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அப் கிளாஸஸ். எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டீங்க? ஒரு 8 years 9 years கற்றுருக்கேன். குட் குட். குரு பேர்? என்னுடைய முதல் குரு வந்து மிஸ்ஸஸ் கீதா ஜெயகோபால். அவங்களோட நிறைய சாங்ஸ் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க, நிறைய கீர்த்தனைகள் எல்லாமே. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அவங்க சொல்லி தந்ததில் தர்மவதி ராகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஸோ அந்த ராகம்ல அமைஞ்ச ஒரு பாடல் இது. ப்ளீஸ். ஓடோடி வந்தேன் கண்ணா நான் ஓடோடி வந்தேன் கண்ணா நான் ஓடோடி வந்தேன் கண்ணா நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்து ஓடோடி வந்தேன் கண்ணா நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்து ஓடோடி வந்தேன் கண்ணா. கோடானு கோடி தவம் செய்து உனை காண கோடானு கோடி தவம் செய்து உனை காண கோடானு கோடி தவம் செய்து உனை காண கோவிந்தா உனை காண கோவிந்தா தவம் செய்து உனை காண கோவிந்தா 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 என்றழைத்து பிருந்தாவனத்திடை ஓடோடி வந்தேன் கண்ணா நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்து ஓடோடி வந்தேன் கண்ணா. ஆ ஆ குட். நல்ல அவங்க பயிற்சி எடுத்திருக்காங்க தெரியுது. அதுக்கப்புறமா லிஸ்ட் வாங்க. இன்ஸ்பயர் சாங்ஸில் நிறைய சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வர இன்னொரு சாங் உமா ரமணன் மேடம் பாடின சாங், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஆனந்த ராகம். கிரேட் வாய்ஸ். I'll sing that song. ப்ளீஸ். ஆனந்த ராகம் கேட்கும் காலம் ஆனந்த ராகம்
என் நெஞ்சம் பாடாதோ ஆனந்த ராகம் கேட்கும் காலம் துள்ளி வரும். இசை ஞானி அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது தெரியல. ரோஷினியோடைய முதல் பாடல் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வித்யாசாகர் சார்கிட்ட பாடினது ஃபஸ்ட்டு பிரேக்கப்னு சொன்னால் என்னது நீங்கள் போட்டு தாக்குங்க அதை. ஃபர்ஸ்ட் பிரேக்குன்னு அமைஞ்ச சாங் வந்து குத்து படத்துல போட்டு தாக்கு அப்படின்ற ஓ அதுதானா, நான் தற்செயலாக சொன்னேன். ஓகே ஓகே. அந்த போட்டு தாக்கு சாங் பற்றி சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் தேவா சார் கிட்ட வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு 2-3 பேர் போயிருந்தோம். அதில் வாய்ஸ் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகி நான் பாடின சாங். ஸோ ஒரு ராதர் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. தக 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 பென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி ஓடு ஆடவா தக 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 பென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி ஓடு ஆடவா தக 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 பென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி ஓடு ஆடவா. ஏ போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்கக்கடல் எறா போட்டு தாக்கு போட்டு தாக்கு சக்க போடு நீதான் போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு நீ பாட்டு யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு வர பாரு மீனா இப்போ வருது வச்ச மீனா அட வந்துருச்சு தானா ஒரு கோயிலுக்கு போகானா பாத்தா பாத்துக்க சேதா சேத்துக்க ஏதா ஏத்துக்க கோதா கோத்துக்க போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு உங்க கடல் எற போட்டு தாக்கு போட்டு தாக்கு சக்க போட்டு நீனா போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு டேய். வாவ், இந்த டெம்போ என்ன பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய பாடல், பியூட்டிஃபுல் சாங். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக பட்டியல் போடுங்க லிஸ்ட்டு. அதான் சார், பட்டியலை மறக்க முடியுமா? பட்டியல் மூவியில் வந்து நம்ம காட்டில் அப்படின்ற சாங், இது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். யுவன் சார் மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் நான் பாடின சாங். கூட யார் பாடினது? ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறது என்னன்னா, கூட வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட சேர்ந்து பாடியிருக்கேன். ஸோ அதான் அப்போ தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய சான்ஸ். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது அமைஞ்சது. ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன் சாரோட சேர்ந்து பாடுறது. ஆக்சுவலி வந்து அப்போ நான் பாடும்போது மேல் ட்ராக் தான் இருந்தது, சார் இல்லை. சரி, அவர் பாடும்போது போன நல்ல வேலை சாரை பார்த்துருந்தேன்னா எனக்கு வாய்ஸ் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் பாடிட்டு வந்துட்டேன். தெரியாது, எனக்கு சுத்தமா தெரியாது என் வாய்ஸ்ல சாங் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அவர் பாட போறாரு, அவர் பாட போறாருன்னு ஒரு க்ளூவே இல்லை எனக்கு. சரி, அப்புறம் ஃபைனலாக சிடியை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வரிசையாக பார்த்துட்டு இருக்கும்போது என் நேமை தான் ஃபஸ்ட்டு தேடிட்டு இருந்தேன். ரோஷினின்னு இருந்தது, பக்கத்தில் இசைஞானி இளையராஜா அப்படின்னு. நம்ம யுவன் சார் மியூசிக்கில் தானே பாடணும், இளையராஜா சார்னு போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அப்புறம் தான் ஒரு சிடி எடுத்து போட்டீங்க. சிடியை போட்டு கேட்டால் தான் தெரிஞ்சது சார் கூட பாடியிருக்காருன்னு. எனக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸைட்மெண்ட்? அதுதான், அது திக்குமுக்கு ஆடிடுவோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது எனக்கு எக்ஸாக்டாக. ஃபேண்டாஸ்டிக். So a few lines from that song. Come on, come on. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதி ஏறுது, நம்ம கோட்டையில் கொடியாடுது, நம்ம கோப்பையில் சுகம் கூடுது. கடலுப்பால ஒரு வாச்சு உடக்கப்பால ஒரு வாச்சு அட பழசைய மறந்தாச்சு புது கதை பகட்டிருந்தாச்சு. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதி ஏறுது, நம்ம கோப்பையில் கொடியாடுது, நம்ம கோப்பையில் சுகம் கூடுது. பாசக்கயிறு பெண்ணிடத்தில் வச்சானேனப்பா, படிச்சவன பார்க்கையில கேட்டு பாரப்பா. அடங்காதே அடங்காதே அடக்க அடக்க அடங்காதே, வளையாதே பணியாதே, எதுக்கும் எதுக்கும் அசையாதே,
நம்ம பாட்டுல சுதி ஏறுது நம்ம கோட்டையில் கொடியாடுது நம்ம கோப்பையில் சுகம் கூடுது கடலுப்பால ஒரு வாச்சு உடக்கப்பால ஒரு வாச்சு அடப்பட செய்ய மறந்தாச்சு புதுக்காத புகம் திறந்தாச்சு. இன்னும் ஒரு ரேஞ்ச் பாட்டு, அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொண்டு வந்தீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் தேங்க்யூ வாய்ஸ். சார். பியூட்டிஃபுல் அது. அதுக்கப்புறமா ரோஷினி ஒரு மேட்டரை கேட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டேன் நான். என்னாச்சு சார்? இல்லை யாருக்கும் கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்கிறேன் நான். இல்லை யார் கையை பிடிச்சி எடுத்தாங்களாமே, யார் அது சொல்லு, இப்போ வருத்தப்பட மாட்டேன் நான். இல்லை அது தெரியணும் நமக்கு. சார் அதை தெளிவாக சொல்லுங்க. சொல்லு, சொல்லு, பிளெயினாக சொன்னீங்கன்னா சொல்லுமா. இட் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். இல்லை இல்லை சொல்லு, நான் இருக்கேன், சொல்லு. அது என்ன மேட்டர்? சார் கையை பிடிச்சி இழுத்தது ஓகே, ஓகே. அது லிட்டரலாக இட் டென்ட் ஹேப்பன் சார். ஆனால் வந்து என்னோட அடுத்த பிரேக், அடுத்த சாங் வந்து அப்படி அமைஞ்சது. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல்ல காதல் பூ பூக்குதம்மா மனசுக்குள்ள பேய் புடிச்சு ஆட்டுதம்மா பகல் கனவு கண்ணதெல்லாம் பலிக்குதம்மா இவன் மீச முடிய செஞ்சுக்குவே மோதிரமா கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல்ல காதல் பூ பூக்குதம்மா. ஒன்ன பார்த்தேனே அந்த ராகு கால நேரம் எனக்கு நல்ல நேரமே தண்ணியால எனக்கு ஒன்னும் கண்டமில்லையே ஒரு கண்ணியால கண்டமின்னு தெரியவில்லையே ஆத்துக்குள்ள மீன் பிடிக்க நீச்சல் தெரியணும் காதல் கடலுக்குள்ள முத்தெடுக்க பாய்ச்சல் புரியணும் ஐயா ஆஹா ஆமா கரு கரு கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல்ல காதல் பூ பூக்குதம்மா மனசுக்குள்ள பேய் புடிச்சு ஆட்டுதம்மா பகல் கனவு கண்ணதெல்லாம் வலிக்குதம்மா இவன் மீச முடிய செஞ்சுக்குவ மோதிரமா கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல்ல காதல் பூ பூக்குதம்மா பூ பூக்குதம்மா தன நன நீங்கள் இந்த பூக்குதம்மா இந்த த்ரோவில் ஒரு அறியாத ஒரு சுகம் இருக்குது. அந்த த்ரோவில் ஒரு ஹஸ்கி மிக்ஸ், அந்த த்ரோவில் ஹஸ்கி மிக்ஸ்டு வாய்ஸ் கிடைக்கிறது பெரிய லக்கு. சில வாய்ஸஸுக்கு இறைவன் வந்து ஒரு பியூட்டி கொடுப்பார். ஒவ்வொரு நோட்டில் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த வாய்ஸ். ரோஷினி வாய்ஸில் அந்த இந்த சாங்கில் எஸ்பெஷலி அந்த சின்ன யூட்லிங் நீங்கள் கொடுப்பீங்க. பூக்குதம்மா அது அது பாடுங்க, அது அந்த லைனு பூ பூக்குதம்மா. அந்த யூட்லிங் நீங்கள் கவனிச்சிங்களா? இப்போ தெரியுது சார். அதில் ஒரு த்ரோ இருக்குது. அதில் நாஜில் சவுண்ட் மிக்ஸ் ஆகும்போது ஒரு சின்ன ஹஸ்கி ஆட் ஆகி அந்த த்ரோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட் சவுண்டிங், ரொம்ப அழகு கொடுத்துருக்கு அந்த பாட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரோஷினி, ஃபஸ்ட் கிளாஸ் சாங்ஸு. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் உங்களுக்கு தந்த பாடல்கள் அத்தனையும் பிரபலமான பாடல்கள், பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய பாடல்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக காட் பிளஸ் யூ. நிறைய அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இன்னும் பாடணும். தேங்க்யூ. நிறைய வெர்சடைல் சிங்கராக ரோஷினி வரணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அப்படியே 37 ஹவர்ஸ் நீங்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 37 ஹவர்ஸ் எந்தெந்த பாடல்கள், யார் யாருடைய பாடல்கள் பாடினீங்க? ஸோ இந்த 37 hours இது வந்து இட் வாஸ் வித் அ குரூப். இதில் வந்து நான், என் சிஸ்டர் எல்லாருமே பாடினோம். ஓ. என்ன பாடல்கள்னா எல்லா வகையான பாடல்களுமே, எல்லா மொழி பாடல்கள். ஓ. அந்த டைமில் ரீசெண்ட் ஹிட்ஸு, இல்லை பழைய 80s ஓல்ட் நம்பர்ஸ், வெரைட்டி ஆஃப் சாங்ஸ். எந்த சாங்கும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் எடுத்து. கிட்டத்தட்ட எத்தனை சாங்ஸ் வந்திருக்கோம்?
எனக்கு ஞாபகம் இல்லை சார். இட் வாஸ் 2 days and 1 night கண்டினியூவஸாக. Wow. ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி ஒரு 150 சாங்ஸ் அந்த மாதிரி மோர் தேன் வந்து தட். நினைக்கிறேன். யா ஸோ பப்ளிக்கெல்லாம் இருந்தாங்க ஆமாம் சார். கண்டினியூஸாக தூங்காமல்? அது எப்படின்னா தே வர் கமிங் ஆன் ஷிஃப்ட்ஸ். ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க கண்டிப்பாக. உண்மை சொல்லணும்னா உங்கள் ரெக்கார்டு கிடையாது, அது பப்ளிக் ரெக்கார்டு. 37 hours அவங்க உட்கார்ந்தாங்கன்னா அவங்க தான் ரெக்கார்டு. அதுவும் கரெக்ட் தான். ஸோ அதே போல் உங்களுடைய தமிழ் ஹிட்ஸு அத்தனை சூப்பர் சாங்ஸ் பாடினீங்க. இன்னும் நிறைய இப்போ செக்மெண்ட் எடுத்தால் நிறைய பாட்டு இருக்குது. அதர் லாங்குவேஜஸ் ரோஷினி என்னென்ன பாஷைகளை பாடிருக்கீங்க? வாய்ப்பு. அதர் லாங்குவேஜஸ் வந்து தெலுங்குல நிறைய சாங்ஸ் பாடிட்டுருக்கேன் சார். அதுக்கப்புறம் மலையாளமில் இப்போ 8 ரிலீஸ்னு ஒரு 2-3 மூவிஸ் இருக்குது. கன்னடாலேயும் சில சாங்ஸ் பாடியிருக்கேன். தெலுங்குல தான் கொஞ்சம் நிறைய சாங்ஸ் இப்போ பாடிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நமு வெங்கடேசான்ற மூவியில் தேவிஸ்ரீ பிரசாத் சார் மியூசிக்கில் ஒரு டியூவெட் சாங் பாடியிருக்கேன். அதில் அந்த படத்துக்கு டைட்டில் சாங் யார் பாடினாங்க? தெரியும் சார், நீங்கள் தான் பாடினது. ஸோ அதாவது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமைப்படுற விஷயமா இருக்குது. உங்கள் நேம்லாம் இருக்கிற ஒரு சிடியில் எங்களோட என்ன மாதிரி அப்கமிங் சிங்கர்ஸோட நேமும் இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது சார். நமக்கு எல்லாம் இறைவன் தந்த ஒரு பெரிய பரிசு. இசையில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இதே தொழிலாக வச்சு. ஆமாம் சார். God bless you. அது பாடுங்கம்மா. ஸோ அந்த சாங்ல இருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் ப்ளீஸ். నీ కళ్ళల్లో మెరిసిందియో నిజం, భూమి తెలాయిక నిలవడం, ఏ కాలలో నన సుగాలిపటం, ఓ పలుకనే లేని పెదవి మౌనాన్ని కదుపుతున్నాను నీ కోసం, అదుపులో లేని ఆగనే లేని అడుగునయ్యాను నీ కోసం, ఎటో చూస్తున్న నా చూపుల చెదుర ఎదురయింది మార్పు, నీ కళ్ళలో మెరిసింది ఓ నిజం, భూమి దళాయిక నిలవడం, ఏ గానలో మెరిసింది క్షణం, నా మనసు గాలిపడం. ஃபஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு தேவிஸ்ரீ. டிஎஸ்பி, இங்கே நம்ம டிஎஸ்பின்னு சொல்கிறோம், தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள். அதே போல் தெலுங்கில் இன்னும் ஹிட்டான பாடல்கள் நிறைய இருக்குது. இன்னொரு பாடல் பாடுங்களேன். தெலுங்குல வந்து நான் பாடினதுலேயே சார் இப்போது பழசி ராஜான்ற மூவியில் ராஜா சாருக்கு பாடினேன் ஒரு சாங், தமிழில் பாடினேன். அதே இதோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் பாடியிருக்கேன். ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ராஜா சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் பாடின ஒரு சாங். அது இட்ஸ் அ கம்ப்ளீட் மெலடி. பிகாஸ் நான் பாடுற பாடல்கள் எல்லாமே இப்போ முக்கால்வாசி அப்படியே எல்லாம் குத்து பாட்டு, பயங்கர ஃபாஸ்ட்டாக டான்ஸ் சாங்ஸாக இருக்கும். கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக எனக்கு ஒரு சாங் சார் கொடுத்தாரு. ரோஷினி, அது தெலுங்கு விட நீங்கள் ஒரிஜினல் ராஜா சாருக்கு நீங்கள் பாடின தமிழ் வேர்ஷனே பாடுங்க ப்ளீஸ். எனக்கும் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ யா. மூங்கில் தன்னில் தாளம் கொட்டும் காற்றில் ஓடை தண்ணீர் மெல்ல பாடும் மோர் பாட்டில், மஞ்சை தத்தை ஊஞ்சல் கட்டும் விழுதில், மந்தாரப்பூ வாசம் பொங்கும் ரா பொழுதில், பூத்தந்த தேனும் புது மல்லியும் கரும்போடு பாகும் பனை நொங்குமாய், ஒரு சின்ன காளை வந்து செங்கண்ணம் முற்றும் முத்தமழை பொழிந்தார், மூங்கில் தன்னில் தாளம் கொட்டும் காற்றில் ஓடை தண்ணீர் மெல்ல பாடும் மோர் பாட்டு. முல்லையை போல் சோறும் முப்பழத்து சாரும் அம்புலி போல் பப்படம் சேர்ந்துண்ணுவோம் நாம். கண்மறைக்கும் காட்டில் செண்பக பூங்காவில் பெண்ணழகு தூது விட்டு காத்து நிற்க, சேலை ஒன்றை புல்லு மேலே
ஃபேண்டாஸ்டிக். ராஜா சார் என்ன பேசுறது, என்ன சொல்கிறது, இசை ஞானி அவர்களை பற்றி அந்த சரணம் எல்லாம் நீங்கள் அப்படியே மோகன் ராகத்தில் போன மாதிரி போயிட்டு லாஸ்ட் லைன் பாடுங்க. குன்றத்தின் உச்சத்தில் தென்றல் கொஞ்சம் தேனாரை போல் என்னுள்ளம். மைனருக்கு வந்துட்டாரு. ஹார்ட் டச்சிங் பிளேஸ். வாட் எ கிரேட் கம்போசிஷன். அதான் சொல்ல அப்படி பாடும்போது எனக்கு புல் அரிச்சுது பாடும்போது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் இந்த சாரோட மியூசிக்கில் பாடினது. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ரோஷினி, உங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னி ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது உங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த இறைவன் அருளால் உங்கள் கனவு நினைவாச்சு. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது இந்த நிகழ்ச்சியில். நான் கேட்கணும் ரோஷினி, நீ கேட்க. ஓஹோ, அப்படி ஒரு ஆசை இருக்கா என்ன? ஆமாம் சார், கண்டிப்பாக சொல்லு. யார் அது கைப்பிடிச்சது சொல்லு. அந்த பிரச்சனைலாம் இல்லை சார். உங்கள் கூட ஒரு டியூவட் சாங் பாடணும். நீங்கள் பாடின எத்தனையோ அழகான பாடல்களில் ஒரு பாடல் எனக்காக ஐயோ நீங்க கூட சேர்ந்து பாடணும். என்ன பாட்டு திடீர்னு கேட்டேன். சார் எத்தனையோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் பாடியிருக்கீங்க. Thank you. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் செம்பருத்தி படத்தில் நிலா காயும் நேரம் சரணம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஜானகி அம்மா கூட பாடிய பாடல் ரோஷினி கூட இப்போ பாட போகிறேன். நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். ஓ, பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பே நீ அழகின முதே அன்பே நீயே அழகின முதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். தென்றல் தேரில் நாம் தான் போகும் நேரம் பார்த்து, தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து. கண்கள் மூடி நாம் தூங்க திங்கள் வந்து தாலாட்டும், காலை நேரம் ஆனாலே கங்கை வந்து நீராட்டும். நினைத்தால் இது போல் ஆகாததேது, அணைத்தால் உனைத்தால் நீங்காது போமாது. நெடு நாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்சம் அன்பே நீயே அழகின முதே அன்பே நீயே அழகின முதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். ஓ, பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பே நீயே அன்பே நீயே அழகின முதே அழகின முதே அன்பே நீயே அழகின முதே. அழகின முதே. நிலா காயும் நிலா காயும் நேரம் சரணம், உலா போக உலா நீயும் போக வரணும். நீயும் வரணும். Fantastic. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இந்த பாடல் பாடினதுக்கு. ரொம்ப நல்ல கம்போசிஷன் தந்த அந்த தெய்வத்துக்கு இளையராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ரோஷினி நிறைய சாங்ஸ் பாடிருக்கீங்க, இன்னும் என்னென்ன ஆசைகள் இருக்குது? என்னுடைய இந்த சிங்கிங் இதில் வந்து என்னோட ஆசை என்னன்னு சிங்கிங் சொல்லணும்னா, ஓகே சொல்லிட்டீங்க, வேற என்ன ஆசைகள்?
வேற என்ன ஆசைகள்? நீங்கள் ஏதாவது ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை சார், இல்லை யாராவது ஹீரோவை நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்கள். உங்களுக்காக டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 5-6 நாள் எக்ஸ்ட்ராவே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வேணும்னா ஒரு 500-1000 ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாலும் சார் பண்ணுவோம். எனக்கு என்னோட லக்காக இருக்கும் சார். நீங்களாம் ஹீரோவாக நடிச்சு நான் ஹீரோவாக நடிக்கணும், அது நான் செஞ்ச பாக்கியமாக இருக்கும் சார். படம் பார்க்குறது நாமளே இருந்தால் அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஹீரோயினா ஓகே, நான் வேணும்னா கொஞ்சம் டைட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக நான் இறக்குறேன் பாடியை. ஸோ ஆக்டிங் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் வரும், பட் ஐம் டிட்டர்மைன் டு டேக் திஸ் அப் ஆஸ் மை ப்ரொஃபஷன். இன்னும் இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கணும். காரணம் என்னென்னா, மியூசிக்கு கேட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் ஆவாங்க. பட் அந்த இசையே நமக்கு தொழிலாக கொடுத்துருக்காரு அந்த இறைவன். கண்டிப்பாக சார். உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். இன்னும் பப்ளிக் மனசில் நிற்கிற பாடல்கள், வர்சடைல் சிங்கர் ரோஷினி அப்படின்ற பேர் புகழ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இசை ரசிகர்கள் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் உங்களெல்லாம் பிளெஸ் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுடைய டைம் ஒதுக்கி மனோவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி தெரிவித்து கொண்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சும்மா சொல்லலை, போட்டு தாக்கு பல்லவி நீங்கள் பாடி அதுக்கப்புறம் அந்த தேங்க்ஸ் வாங்கிக்கிங்க. ஓகே சார், பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஸ்பெஷலி அண்ட் ஜெயா டிவியோடைய மனதோடு மனோ நிகழ்ச்சியில் என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்கள் கூட பேசிட்டு இந்த மாதிரி அழகான பாடல்கள்லாம் பண்ணதுக்கு. அண்ட் ஹியர் கோஸ் போட்டு தாக்கு. போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் எற போட்டு தாக்கு ஓட்டு தாக்கு சக்க போடு